தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால நிலையை நீடித்து வர்த்தமானி வெளியீடு. மத்திய கிழக்கு விமான பயணங்கள் நள்ளிரவு வரை ரத்து. நெதன்யாகுவின் அலுவலகம் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல், அதிகரிக்கும் பதற்றம். மத்திய கிழக்கின் போர் எதிரொலி முடக்கப்பட்ட துபாயின் தங்க வர்த்தகம். டிரம்பின் செயற்பாட்டை ஏற்க முடியாது என ரணில் தெரிவிப்பு. ஈரான் மீதான போர் 4 வாரங்கள் நீடிக்கலாம், டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. அமீரகத்தில் இலங்கையர்கள் வெறும் காயமடையவில்லை என அந்த நாட்டு தூதுவர் அறிவிப்பு. வீடுகளில் எரிபொருள் சேமிப்பவர்களுக்கு எதிராக விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் களத்தில் இணையும் ஜெர்மனி. இலங்கையில் கட்டாயமாக்கப்படுகின்றது டின் இலக்கம். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல், ஈரானில் உயிரிழப்பு 550 உயர்வு. இராணுவ தளங்களை விட்டு விலகுமாறு ஈரானியர்களுக்கு எச்சரிக்கை. குவைத்தில் அமெரிக்க போர் விமானம் விபத்து. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் பொதுமக்கள் அவசரகால நிலையை நீடித்து ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த அவசரகால நிலைமை பிப்ரவரி மாதம் 28 முதல் நடைமுறைக்கு வரும் என அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக அந்த வான்பரப்பை தவிர ஏனைய அனைத்து வான்வழி பயணங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். சில வான்பரப்புகள் வரையறுக்கப்பட்ட விமான பயணங்களுக்கு மாத்திரமே தற்போது திறக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான பயணங்களும் இன்று நள்ளிரவு 12 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்றைய இரவின் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும். பல்வேறு வெளிநாட்டு விமான நிலையங்களில் சிக்கியுள்ள இலங்கையர்களை விரைவில் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இலங்கையிலிருந்து வெளியேற முடியாமல் தங்கியுள்ள பயணிகளுக்கு விசா உள்ளிட்ட தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு வரவிருந்த கப்பல்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களுக்கு வருவதற்கு அனுமதி கோரியுள்ள கப்பல்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் மற்றும் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை விடுத்துள்ள அறிவிப்பின்படி டெல் அவில் நகரில் உள்ள இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம், ஹைஃபாவில் உள்ள ராணுவ மையங்கள் மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேலிய விமானப்படை தலைமையகம் ஆகியவற்றை இலக்கு வைத்து ஹைபர் ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து வெடித்துள்ள இந்த போர் தற்போது துபாய், பஹ்ரைன், குவைத் மற்றும் ஈராக் என பிராந்தியத்தின் பிற நாடுகளுக்கும் பரவியுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் கருப்பு புகை எழுந்ததுடன் சவுதி அரேபியாவின் ஆம்ரோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் விமானப்படை தளம் ஆகியவற்றின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த மோதல்களால் இதுவரையில் ஈரானில் 555 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் செம்பறை சங்கம் தெரிவித்துள்ளதுடன் வளைகுடா நாடுகளில் ஈரானின் பதிலடி தாக்குதல்களினால் 5 பேர் பலியாகியுள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயர் ஈரானின் இந்த தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு இது பெரும் அச்சுறுத்தல் எனவும் எச்சரித்துள்ளார். உலக நாடுகள் இந்த போரை தணிக்க உடனடியாக முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலுப்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. துபாயின் தங்க வர்த்தகம் மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகின் முக்கிய தங்க வர்த்தக மையமான துபாயிலிருந்து தங்கம் வெளியேறுவதும் மற்றும் உள்ளே வருவதும் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சரக்கு போக்குவரத்து விமானங்கள் நிறுத்தப்பட்டதால் இந்த தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரான் வான்பரப்பில் நிலவும் போர் சூழல் காரணமாக துபாய் வழியாக செல்லும் மற்றும் துபாயிலிருந்து புறப்படும் நூற்றுக்கணக்கான சர்வதேச விமானங்க சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
பிற நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக மாற்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் தாக்குதல்கள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் தலைமையை அகற்ற முயற்சிக்கின்றார். ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதாக இருந்தால் இந்த வன்முறை வழிமுறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளுக்கு முரணானது என சுவிட்சர்லாந்தும் நோர்வேயும் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த விவகாரம் மிகவும் பாரதூரமானது என்றும் இவ்வாறான உலக அரசியல் போக்குகள் இலங்கைக்கு சாதகமானவை அல்ல என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நின்றால் மட்டும் இலங்கையில் பெரிய தட்டுப்பாடு ஏற்படாது. ஏனெனில் ஏனைய நாடுகள் அதிக எண்ணெய் உற்பத்தி செய்கின்றன. ஆனால் ஈரான் தனது கடல் எல்லை வழியாக வரும் ஏனைய நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி போக்குவரத்தை முடக்கினால் அது பெரும் நெருக்கடியை உருவாக்கும். எனினும் தற்போது அவ்வாறு நடக்கவில்லை. ஜனாதிபதி ட்ரம்ப் உலகம் தனது விருப்பம்படி இயங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். ஆனால் இதுபோன்ற ஆழமான பிரச்சினைகள் சிறிய நாடுகளுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் 4 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவின் டெய்லி மெயில் இதழுக்கு அளித்த நேர்காணலிலேயே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் 4 வாரங்கள் அல்லது அதற்கும் குறைவான காலத்திலேயே நிறைவடையக்கூடும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரான் ஒரு பெரிய நாடு என்பதால் அதன் வலிமைக்கு ஏற்ப இந்த கால அவகாசத்தை தாம் கணக்கிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான கதவுகள் இன்னும் திறந்தே இருப்பதாகவும் தெரிவித்த ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறுமா என்பது குறித்து தெளிவான பதிலை அளிக்கவில்லை என கூறப்படுகின்றது. ஈரானிய தரப்பின் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் ஆனால் அவர்கள் கடந்த வாரமே பேசியிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் அதன் அனைத்து இலக்குகளையும் எட்டும் வரை முழுவீச்சில் தொடரும் என அமெரிக்க ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் காயமடைந்தவர்களில் இலங்கையர்கள் எவரும் இல்லை என அந்த நாட்டிற்கான இலங்கை தூதுவர் அருசா குரே தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு விசேட அறிவித்தல்களையும் விடுத்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் சுமார் 3,50,000 இலங்கையர்கள் வசிக்கின்றனர். இலங்கைக்கான தூதரகம் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் உள்நாட்டு அமைச்சு ஆகியவற்றுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர தேவைகளுக்கான உதவிகளை வழங்குவதற்காக விசேட சேவையொன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, பாதுகாப்பான இடங்கள் மற்றும் விமான நிலைய அணுகல் தொடர்பான ஆலோசனைகளை தூதரகம் மற்றும் துபாய் கன்சூலர் அலுவலகம் தமது ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாக தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் அவற்றை சரிபார்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் யாரேனும் அந்த நாட்டிற்கு சுற்றுலா பயணமாக சென்றிருந்தால் விமான சேவை மற்றும் தமது பயண முகவர்களுடன் தொடர்பை பேணுமாறும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மற்றும் அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டுமே நம்புமாறும் ராஜ்யத்தில் உள்ள தமது நாட்டு பிரஜைகள் மற்றும் அங்கு வசிப்பவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ கர்ராஜ் கருணா தெரிவித்துள்ளார். அத்தோடு இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் மட்டுமே விநியோகத்தை கட்டுப்படுத்த QR முறைமை பயன்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் இந்த நேரத்தில் QR முறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த நேரமும் அதனை அறிமுகப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இன்று காலை 9:45 மணி வரை சுமார் 29 லட்சம் லிட்டர் டீசல் மற்றும் 29 லட்சம் லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றும் சுமார் 69 லட்சம் லிட்டர் எரிபொருள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பொதுமக்கள் அச்சமடைந்து நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதற்கு தேவையில்லை என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அனுமதியின்றி வீடுகளில்
எரிபொருளை சேமித்து வைப்பது சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நேற்று மாத்திரம் சட்டவிரோத சேமிப்பு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் நகர்வில் இணைவது குறித்து ஜெர்மனி தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் ராணுவ வானொலிக்கு ஜெர்மன் அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்பதை மேற்கோள் காட்டி குறித்த செய்தி வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை தாக்குவதை ஈரான் அரசாங்கம் நிறுத்தாவிட்டால் இந்த தாக்குதல்களில் இணைவது குறித்து ஜெர்மனி தீவிரமாக பரிசீலித்து வருவதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் சாத்தியமான ராணுவ நடவடிக்கைகளுக்கான திட்டமிடல் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் இருந்து இணைவது முதல் இராணுவ மற்றும் வான்வழி உதவிகளை வழங்குவது வரை ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளும் நாடாளுமன்றத்தின் வெளியுறவு குழு உறுப்பினர்களும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த அறிக்கை குறித்து இஸ்ரேலில் உள்ள ஜெர்மன் தூதரகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. இறுதியாக நேற்றிரவு பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகியவை ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளன. தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தங்கள் நலன்களை வளைகுடாவில் உள்ள தங்கள் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாக்க தயாராக இருப்பதாக எச்சரித்துள்ளனர். தற்போது வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ள உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இலங்கையில் பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வரி செலுத்தும் அடையாள அட்டை இலக்கம் சமர்ப்பிக்கப்படுவது அவசியமாகும். அதன்படி பின்வரும் சேவைகளுக்கு இச்சான்றிதழ் கட்டாயமாக்கப்படவுள்ளது. ஏதேனும் ஒரு நிதி நிறுவனத்தில் வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல், கட்டிட வரைபடங்களுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளுதல், மோட்டார் வாகன பதிவு மற்றும் வாகன அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல், காணி அல்லது காணி உரிமத்தை பதிவு செய்தல், வணிக பதிவுகளை மேற்கொள்ளுதல், இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை பரிமாற்றுதல், கடன் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட சேவைகளுக்கு வரி செலுத்தும் அடையாள இலக்கம் கட்டாயம் தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களினால் ஈரானில் 550க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின்படி கடந்த சனிக்கிழமை போர் தொடங்கியதில் இருந்து ஈரானில் 131 நகரங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானின் சிறுமிகளுக்கான ஆரம்ப பாடசாலை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 165 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. 9 வைத்தியசாலைகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தாக்குதல்களில் பல நோயாளிகள் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பேகி தெரிவித்துள்ளார். ஈரானில் சீன பிரஜை ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் பொது சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானின் பதிலடி தாக்குதல்களில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் 3 உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. பஹ்ரைனில் சல்மான் தொழில் நகரத்தில் வெளிநாட்டு கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் குவைத்தில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் நிலைமை மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவி வரும் நிலையில் ஈரானிய பாதுகாப்பு படைகளின் ராணுவ தளவங்களை விட்டு பொதுமக்களை விலகி இருக்குமாறு ஈரான் அரசாங்கம் அவசர அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானின் ராணுவ இலக்குகள், கட்டளை மையங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலேயே இந்த முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிரிகளின் திடீர் வான்வழி தாக்குதல்கள் அல்லது ஏவுகணை தாக்குதல்களின் போது பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்க்கும் நோக்கில் ராணுவ தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்குமாறும் ஈரானிய மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.